வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு சின்ன வேலையை கடத்தர வரைக்கும் போயிட்டு வரேன். நான் போயிட்டு வரேன், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. ரொம்ப வெயிலா இருக்கே சிந்து. பரவாயில்லையா, போயிருவியா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா, நான் போயிட்டு வந்துடுவேன். ஏன் சின்ன பொண்ணு, சிந்து இதை கடத்தர வரைக்கும் போயிட்டு வரலாம். வெயிலா இருக்கு, ஒரு ஆட்டோ பிடி. சரிங்க தே. ஒரு வேலை செய்ய மாட்டா உன் அண்ணிக்காரி. இப்போ நீ மட்டும் போகலன்னா நான் அவ்வளோதான் போக சொல்லியிருப்பேன். மாலை 6 மணி. இந்த ஷோவா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் பார்க்க சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஏய் சின்ன பொண்ணு, வீட்டில் அவ்வளோ வேலை கிடக்கு, நீ ஒரு வேலையும் பார்க்காம இங்கே வந்து சல்லாபமா டிவி பார்க்குற. இப்பதான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து டிவி பார்க்கலான்னு வந்தேன். காலையில சிந்து போய் ஒரு கடையில் ஜாமான் வாங்கிட்டு வந்தால, அவன் சில்லறை பாக்கி தரணும் நமக்கு. போய் வாங்கிட்டு வா போ. இப்பவே போணுமா தே? நல்ல நேரம், நல்ல நாள், நல்ல முகூர்த்தம் குறிச்சு தரவா? அப்ப போய் வாங்கிட்டு வரியா? இல்ல தே, இல்ல நான் ஆட்டோக்கு மட்டும் பணம் கொடுங்க தே, போயிட்டு வந்துடுறேன். ஏன் மகாராணி பிறக்கும்போது பெஞ்ச் கார்ல தான் பிறந்தீங்களோ? கார்ல தான் போவேன், ஆட்டோல தான் போவேன், என்ன ஒரே சட்டமா இருக்கு. 15 நிமிஷம் நடந்தா போதும், அந்த கடையே வந்துடும். போய் வாங்கிட்டு வா போ. ஏங்க எனக்கு ஒரு 500 ஜிபே பண்ணுங்க. 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கடைக்கு நடந்தே வர சொல்றாங்க உங்க அம்மா. நான் எப்படி போயிட்டு வர போறேன்? ஓலா பைக் போட்டு தான் போயிட்டு வர போறேன். அதுக்கு தான் அமௌண்ட் கேட்டேன். சின்ன பொண்ணு ஒரு இரிச்சவாய் தான் அப்படின்னு என் நெத்தியில எழுதி ஊட்டியிருக்கோம் உங்க அம்மாவுக்கு. சரி வைக்கிறேன் ப்ரோ, வரட்டாதே.